நல்ல ஆத்மாக்களும் இருக்கு, கெட்ட ஆத்மாக்களும் இருக்கு. கண்டிப்பா. ஒரு குடும்பத்தை வந்து பாதுகாக்கிறது நல்ல ஆத்மா வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னு கெட்ட ஆத்மாக்களும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது 2 பேத்துல கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். சரி, 2 பேத்துல யாருக்கு வழி விடுவார் கடவுள்? ஒரு நல்ல ஆத்மா எந்த பழிபிழை இல்லாம அவங்களால துன்பப்பட்டோ கஷ்டப்பட்டோ துயரப்பட்டோ ஒரு பாவம் இல்லையா இறைவா எனக்கு இந்த மாதிரி என்னை குத்தி கொள்றாங்களே, அதை மூதாதார் யாருன்னு வெட்டி போட்டிருக்கணும் அவங்கள, இல்லை அவங்களால அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கணும், இந்த மாதிரிக்கு தான் அது என்னை அநியாயமாக இப்படி அழிச்சிட்டாங்களே, என்னை இந்த மாதிரி என்னை நாசக்கொள்ளாக்கி நான் பேயா சுற்றுறேன், என்னை ஆத்மாவை எனக்கு சாந்தி அடையாது இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு வேளை அது பாவத்தில் ஒரு புண்ணியமோ அல்லது புண்ணியத்தில் ஒரு பாவமோ ஏதோ ஒரு மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு துர்மணத்தில் ஒரு அது இறந்து கொலைப்பட்டோ இல்லை ஏதாவது ஒரு அவதூறு அசிங்கப்பட்டு ஏதோ அதுவே தற்கொலை பண்ணிக்கினா இருந்தாலும் இது போய் வந்து சாமிக்கிட்ட கேட்கும். அது கும்பிட்ட தெய்வத்துக்கிட்டையோ இஷ்ட தெய்வத்தை கேட்கும் போது சரி இந்த குடும்பத்தால் நீ பாதிக்கப்பட்ட கண்டிப்பாக தெய்வம் வழிவிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, முப்பந்தல்ல ஒரு இசக்கியம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் வந்து அவங்க அம்மா வந்து தாசி, இந்த அம்மா லட்சுமின்ற பேரில் நாட்டிய கலைஞர். அந்த அம்மா தாசியாக இருந்தாலும் இந்த பெண்ணு வந்து நல்ல பத்தினித்தன்மை உள்ளே நல்ல ஒழுக்கமுள்ள பெண்ணு ஒருத்தனை காதலிச்சு என்ன பண்ணிட்டான், ஷார்ட்டாக சொல்லிடுறேன், கள்ளத்துக்கு அதை கொண்டான். கொன்ன உடனே நேராக இறைவன்கிட்ட போச்சு. நான் எங்கள் அம்மா தாசி குலத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் நான் உண்மையாக இருந்தேனே, என்னை இந்த மாதிரி கொண்டுட்டாங்களே, இதுக்கு என்ன சாமி சொல்கிறீங்க, நீங்கள் எனக்கு வழி விடுங்க, இந்த ஆத்மா நான் பழி வாங்காம இருக்க மாட்டேன், எங்கள் அம்மா தாசி இருந்து நான் உண்மையான இருந்தேனே, இந்த உண்மைக்கு என்ன நீதின்னு கேட்கும்போது நமச்சிவாய் வழி சொல்கிறார், நீ எதை நினைக்கிறியோ அதை இயக்கி வரும்னார். காலப்போக்கில் அது இசக்கியமான மாறிடுச்சு முப்பந்தல்ல. அப்போ அந்த அம்மா வந்து ஒரு ஊரே காலி பண்ணாங்க. அவன் மறுபிறவியில் ஆனந்த செட்டின்னு ஒரு மறுபிறவி எடுத்தான். அந்த காதலை கள்ளத்துக்கு அவன் கொண்டானோ அவனை இந்த அம்மா மறுஜென்மத்தில் அழிச்சுதே மறுபிறவியில. அந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு நல்ல சக்தி இருந்து அவங்களை இந்த மாதிரி அநியாயப்பட்டு அசிங்கப்பட்டு கொலை பண்ணாலோ அவங்களால இது துர்மரணம் அடைஞ்சாலும் நல்ல ஆத்மா இருந்தால் கண்டிப்பாக தெய்வம் வழிவிடும். அந்த குடும்பம் நாசம் பண்ணுறதுக்கு தெய்வமே வழிவிட்டுரும்.